மற்றும் ஒரு புதிய வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவில் அப்படிங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கிற சிறுமலை அப்படிங்கிற ஒரு ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆலயத்துக்கு முன்னாடி தான் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். வாங்க ஆலயத்துக்குள்ளே போகலாம். கிருஷ்ணன் கோயிலேருந்து வத்ராப்பூர் ரோட்டில் தான் இந்த சிறுமலை அப்படிங்கிற இடம் இருக்குது. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கலசலிங்கம் காலேஜுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. இதுதான் கலசலிங்கம் காலேஜ். இதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த கோயிலோட ஆர்ச் வரும். அந்த ஆர்ச் இதுக்குள்ளே தான் போகணும். நம்ம உள்ளே வந்ததுமே ஸ்டார்டிங்கில் ஒரு சிறுபம் இருக்கும், இயேசுவோட சிறுபம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இயேசுவின் திரு இதய குருசெடி சிறுமலை அன்னை திருத்தலம் ஓகே. ஆலயத்தோட முன்பகுதியில் ஒரு கொடிமரம் இருக்குது. நல்ல கல்லாலான கொடி மாதிரியே கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போவோம், ஆலயத்துக்குள்ளே போவோம். இருக்கு மரியா பூங்கான்னு சொல்லி. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். மரியா பூங்கா பார்த்தோம்ல, அது வந்து புதுசு. பழைய பூங்கா ஒன்று இருக்குது, புனிதர் பூங்கான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பழசு. அதை நம்ம பார்ப்போம். உள்ளவங்க மின்னேல் பண்ணை இருக்குது, காட்டுங்க. உள்ளே வந்தீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கான அமைதியான இடம். சுரூபமாக கட்டி வச்சுருக்காங்க, சிலுவை பார்த்த மாதிரி. வெளியிலேயே நிறையா சிலுவை இருக்குது, அதை போய் பார்ப்போம். நிறைய கட்டி வச்சுருக்காங்க. வேற லெவல் பிளேஸ். அந்த இயற்கை காட்சி ஆகட்டும், அமைதியான இடம், அமைதியான இடத்தையும் ஆகட்டும், வந்தீங்கன்னா அப்படி ஒரு வேற லெவல். இங்கே பாருங்க, வேற லெவல். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆலயத்தை பாருங்க. அந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புனிதருமே இருக்காங்க. அன்னை தெரசாலேருந்து குழந்தை திரேசா மாதிரி எல்லா புனிதருமே இருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்கலாம். சிறுமலை அப்படிங்கிற இடத்துல இந்த சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கும். கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா
அந்த ஆலயத்துக்கு முன்னாடி இந்த பூங்கா இருக்கும். இந்த ஒரு சின்ன மலை இருக்குது ஆலயத்து பக்கத்தில். அந்த மலைக்கு மேலே ஏற போகிறோம். ஏறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மலை கீழே ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் என்னென்னு பார்த்துட்டு போவாங்க. என்னென்னு பார்க்கணும் வந்தோன்னா உள்ளே பாறைக்குள்ளே கட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் காங்கிரீட்டு கொஞ்சம் பாறை எல்லாம் வச்சு அழகாக கட்டி வச்சுருக்காங்க. ஒரு மாதா சிறுவம் இருக்குது. செம ஒரு பிளேஸுங்க. எல்லாம் பார்க்க வேண்டிய இடம் விருதுநகர் மாவட்டத்தில். கனவில் இறை திருவுளம் கண்ட புனித யோசப்பு அது படுத்திருக்க மாதிரி சிலை இருக்குது. வாங்க. நம்ம மலை ஏற ஆரம்பிக்க போகிறோம். இது அந்த முதல் ஸ்டார்டிங் இடம். இதுலேருந்து ஏற ஆரம்பிக்கணும். வாங்க. பாருங்கள், இந்த மேலே சிலுவை பாதை இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதில் நம்ம ஆளுக்கு என்ன எழுதி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? காரிஸ்வரி, மகேஸ்வரி, கவினேஷு, ஐ லவ் யூ. இல்லை எழுத வேண்டியதான். இல்லை ஐ லவ் யூ. எதில் எழுதணுன்னே தெரியல. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க நண்பர்களே. இப்படி பண்ணுறவங்க யாரும் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் எழுதக்கூடிய வந்து தெய்வத்துக்கு ஒரு மரியாதை கொடுங்க. நீ பாறையில் வேறு எல்லாம் எழுதி வைக்கலாம். ம். உடனே இங்கே ஒரு கெவி இருக்குது. சிலுவையில் பாடுபட்ட மாதிரி. ஏசப்பா செம்ம லொக்கேஷன். இந்த லொக்கேஷனுக்கும் அந்த சிலுவத்துக்குமே பயங்கரமாக இருக்குது. பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கீழே எந்தெந்த இடம்லாம் பார்த்தோமோ அந்த எல்லா இடமும் தெரியும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேன் வாங்க. இந்த ஆலயம் பார்த்தது, அப்போ அங்கே பார்த்தோம்ல அந்த பழைய புனிதர் பூங்கா, புனிதர் புது பூங்கான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தோம். அந்த அதுக்கு தெரியுதா? அப்புறம் இது அந்த கேவி, அப்புறம் கீழே அந்த குகை நீர் ஊற்று மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னேன், அந்த இடம். வந்து அப்படியே மேலே வேறு ஏறி வர இடம்.
உண்மையிலே வேறு லெவல் வியூங்க, வேறு லெவல். இப்போ நம்ம இறங்க ஆரம்பிச்சிட்டோம், இறங்கிட்டு இருக்கோம். எப்போவுமே சொல்கிறேன், இறங்கும்போது வந்து கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. கொஞ்சம் பாதைகள் வந்து சரியமைப்படலை, கட்டி விடலை, பாறைகளில் தான் ஏறி போகிற மாதிரி இருக்குது. இறங்கும்போது எப்போயுமே கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. அவ்வளோதான். நமக்கு இறங்கி ஆகிற நிமிஷம் வந்து 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் இல்லை 12 நிமிஷம் தான் ஆகும். அப்படி இல்லைன்னா இடையில ஓய்வெடுத்து ஏறிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன மலை தான், ரொம்ப பெரிய மலை கிடையாது. சரி வாங்க கிளம்பலாம். தண்ணி வசதி நல்லாவே பண்ணியிருக்காங்க, தண்ணி நல்லாவே இருக்குது. குடி தண்ணி தான், குடிக்கலாம், நல்லா இருக்குது. இந்த சிறுமலையானது 300 வருடத்துக்கு முன்னாடி வடக்கு புதுப்பட்டி அப்படிங்கிற பங்கு சந்தையிலிருந்து பங்கு பணியாளர் வந்து முதல் பங்கு பணியாளர் அர்ப்பணி மொரையர் அப்படிங்கிற துறை வந்து இந்த வழியாக சென்றிருக்கிறாரு. அவர் செல்லும்போது புயல் காற்று எல்லாம் ஏற்பட்டு பயணங்கள் தடை செய்யப்பட்டது. பயணங்கள் தடை செய்யப்பட்டது. சரி ஓய்வோ எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக அந்த மலையில் வந்து வில்வண்டியில் வந்தப்போ அந்த வில்வண்டியிலே தங்கி தூங்கியிருக்காரு. அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து மதியம் வந்து இந்த மாதிரி இந்த இடத்த ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படி கனவுல வந்து சொல்லியிருக்காங்க. அதனோட வெளிப்பாடு தான் இந்த ஆலயம் உருவான விதம். இதுதான் இந்த ஆலயத்தோட வரலாறு. இங்கே வந்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோயில். இது எங்கன்னா மதுரை டு செங்கோட்டை ரோட்டில், மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் இல்லை கிருஷ்ணன் கோயில் இருக்கும். அதில் வலதுபுறம் 10ஆவது போகிற ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா இங்கே காலேஜ் இருக்கும், கல்சுலம் யூனிவர்சிட்டி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கோயில் அமைந்திருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி பல வினோதமான உண்மைகளுடனும் பல இடங்களும் அழகான இடங்களையும் உங்களை சுட்டி காட்டுகிறேன். அதுவரையில் காத்திருக்கும் நான் உங்கள் ராஜ்.